வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்டார்டரான சிக்கன் 65 எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பொதுவாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இது. ஸோ அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் முதல்ல நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான மசாலாவை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, சோள மாவு, மல்லித்தூள். நான் ஒரு முட்டையை உடைச்சி அடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணுறேன். நல்லா க்ளீன் பண்ண சிக்கனை போட்டு ஒரு ½ அன் ஹவர் நம்ம மேரினேட் பண்ணலாம். நீங்கள் மேரினேட் பண்ண சிக்கனை குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது ஊற வைக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இப்போது நம்ம சிக்கனை ஊற வச்சு கிட்டத்தட்ட ½ மணி நேரம் ஆக போகுது. அதுக்குள்ளே நம்ம வானலில் எண்ணெய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம சிக்கன் பீசஸை சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மசாலாவில் நாங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கலை. அப்படி ஒரு வேளை கலர் உங்களுக்கு இன்னும் ரிச்சாக கிடைக்கணும், டார்க்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு திருப்பி விட்டு நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்மளோட சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.